அந்த பெண் ஜாதகத்துல எழுதலாம். நீங்க அப்படியே அந்த பெண்ணுடைய லக்னம் அப்படிங்கிறது மகர லக்னம், ரைட்டுங்களா? 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல சனி, 8ல சூரியன், ராகு, புதன். நான் டிகிரி படி எழுதல, அப்படியே கிரகத்தை எழுதுறேன். இங்க சந்திரன், சுக்கிரன். செவ்வாய் வந்து ரிஷப துலாத்துல இருக்கிறாரு, மாந்தி இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து ராகுசாரம், ஒரே பாதம். 2 பேர் மாந்தியும் செவ்வாயும் ஒண்ணு சேர்ந்து ராகுசாரத்தில் நிக்கிறாங்க. செவ்வாய்னா கணவர், அதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அவர் என்ன செய்யறாரு? ராகுசாரத்துல நிக்கிறாரு. சந்திரன், சுக்கிரன். லக்னத்துல குரு, நீச குரு. சரிங்களா? இப்ப பாருங்க, இதை எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. லக்னத்துல நிக்கிறது நீச குரு நிக்கிறாரு. 2ஆம் பாவம் குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்துல கேது நிக்கிறாரு. குடும்பஸ்தானத்துல கேது நிக்க கூடாதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா அவர் யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு? குருவுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. குருவோட 2ஆம் பாதம். அப்ப நீச பாதம் வாங்கியிருக்கிறாரு. குரு வக்ரம் தானே மேடம்? வக்ரம் எல்லாம் வந்து நீச வக்ர உச்சபலனை தருங்கலாம். நீச பலனை தந்த பிறகுதான் உச்சபலன் எல்லாம் தரும். அதனால நீங்க வந்து உச்சம் உடனே உச்சம்னு எடுக்க வேண்டாம். நீசனை தந்துதான் உச்சத்தை தரும். அப்ப இது வக்ரமா இருந்தாலும் நீச பலனை தர அமைப்புல ஃபர்ஸ்ட் இருக்குது. அடுத்தது இந்த கேது குருவோட 2ஆம் பாதம் போது நவாம்சத்துல இங்க வருவாரு, அதாவது ரிஷபத்துல வருவாரு. ரிஷபத்தில் கேது நீசம். அப்ப இந்த கேது என்ன செய்வாரு? குடுத்து கெடுப்பாரு. கேது இங்க நீசம் கிடையாது, நவாம்சத்துல நீசம். ராசி கட்டத்தில் நீசம் இல்ல, நவாம்சத்துல நீசம்ங்கிறதுனால கேது என்ன செய்வாரு? குடுத்து கெடுப்பாரு. அப்ப குடும்பத்தை குடுத்து கெடுத்துட்டாரா? அப்ப இந்த குருவும் கெட்ட தன்மையில தான் இருக்குது. அவர் நவாம்சத்துல நிக்கிறதும் கெட்டு போன தன்மையில் நீச இதுலதான் நிக்கிறாரு. அப்ப நீச குடும்பத்தை தான் அமைச்சு தருவார் இவரு. கேது முடிஞ்சிருச்சு, 2ஆம் பாவம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 7ஆம் பாவம். 7ஆம் அதிபதி என்ன செய்யறாரு? இங்க சந்திரன் சார்பே வாங்கி சுயசாரம் பெற்றுக்கொண்டார். இந்த பக்கம் சூரியன், புதன், இந்த பக்கம் செவ்வாய். இது என்ன செய்யுதுங்க? இந்த சூரியன், ராகு இங்க இருக்குது, இந்த செவ்வாய் இங்க இருக்குது. 2 நெருப்பு கிரகத்துக்கு நடுவுல, ஒரு பாவ கிரகத்துக்கு நடுவுல உட்கார்ந்துருக்கா இல்லையா? அப்ப இந்த சந்திரன் நசுக்கப்படுறாரு. யாரு? ஜென்ம நட்சத்திராதிபதி. ஜென்ம நட்சத்திராதிபதி 2 நெருப்பு கிரகத்துக்கு நடுவுல உட்கார்ந்து பாவ கத்தரியில மாட்டிக்கிட்டாரு. இது முதல் மைனஸ். அவர் சுயசாரம் பெற்றுக்கொண்டார். வீடு கொடுத்த புதன் என்ன செய்யறாருங்க? போய் அஸ்தங்கம் ஆயிட்டாரு. அவரும் இங்கேயும் வீடு கொடுத்தவர் என்ன ஆயிட்டாரு? கெட்டு போயிட்டாரு. வீடு கொடுத்தவர் புதன் போய் என்ன சொல்லியிருக்காரு? ஜென்ம நட்சத்திராதிபதிக்கு அவர் சுயசாரமா இருக்கிறதுனால இந்த புதன் தான் பலனை தீர்மானிப்பாரு. அப்ப ஜென்ம நட்சத்திராதிபதி பிரதிநிதியா புதன் வருவாரு. இந்த புதன் என்ன செய்யறாரு? போய் 8ஆம் இடத்துல உட்காந்து 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துறார். கலத்திர தோசை ஜாதமா என்ன சொல்லிருக்கேன்? 3, 6, 8, 12ல அந்த அதிபதியோடு கூட கூடாது. கூடிட்டாரா? கூட வேற ராகு. இந்த புதனே 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, ராகுன்னு மாங்கல்ய ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இந்த இத்தனை தீய கிரகங்கள். இப்ப இந்த கலத்திர தோசை ஜாதகன்னு இந்த பெண்ணுடைய சந்திரனே சொல்றாரு. இந்த சந்திரன் பாவகத்தில வேற இருக்கிறாரு. இந்த பெண்ணுக்கு எப்படி திருப்தியான திருமண வாழ்க்கை அமையவே அமையாது. அப்ப 7ஆம் அதிபதியாவும் போயிட்டாரு, ஜென்ம நட்சத்திராதிபதியாவும் போயிட்டாரு. அப்ப ஜென்ம நட்சத்திராதிபதியும் கெட்டு 7ஆம் அதிபதியும் கெடும் போது கலத்திர தோசை ஜாதகம் திருமண வாழ்க்கை திருப்தி இருக்காது, நல்ல திருமண வாழ்க்கையை அமைய முடியாது. சரிங்க. வீடு கொடுத்தவர் என்ன ஆனாரு? போய் அஸ்தங்கமா போயிட்டாரு. அவர் வாங்கின சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது சாரம். அந்த கேது யாரே? குரு சாரம். முடிஞ்சிருச்சா? முதல் காதல், முதல் திருமணம் நிலைக்காது. பாயிண்டே இங்க உள்ள வந்துருச்சு. முதல் காதலும் நிலைக்காது, முதல் திருமணம் நிலைக்காது. இவங்க ஏற்கனவே ஒரு லவ் ஃபெயிலியர் தான் ஆயிருக்குது. திருமணம் வரைக்கும் கூடி வந்து நின்னு போயிடுச்சு. ரைட்டுங்களா? சோ திருமணம் லவ்வலா அவங்க சொல்லல இந்த பையன்கிட்ட. திருமணம் கூடி வந்து கடைசி நேரத்துல நின்றுச்சு.
அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நேர்மையா இருக்கிறாங்க, அந்த விஷயத்த கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் நம்பி கல்யாணம் பண்ணிடுச்சு. சரி, இப்ப நடக்கிறது அடுத்தது பாருங்க. 2ஆம் பதிவு 7ஆம் இடம் எல்லாம் சொல்லியாச்சு. லக்னத்திலே நீச கிரகம் அதுவும் சொல்லியாச்சு. இப்ப 1, 7, 2 எல்லாம் கெட்டுருச்சு. அப்ப திருமண வாழ்க்கையில பிரச்சனையுடைய ஜாதகங்கிறத இங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அடுத்தது பாருங்க, இவங்களுக்கு நிக்கக்கூடிய தசா யாரு? ராகு தசை. ராகு யார் சாரம் வாங்கியிருக்காரு? தசாநாதன் ராகு யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு? சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறாருங்க. நீச பாதம் வாங்கியிருக்காரா? ஆமா ஆமா, நீச பாதம். ராகு நீச பாதம் வாங்கிட்டாரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்துல நிக்கிறாரு. அந்த சுக்கரன் என்ன செய்யுது? செவ்வாயை தொடுது. செவ்வாய் ராகு தொடுது. இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிற மூணு. கன்னி சுக்கிரன் நீச்சம் தானே? என்னங்க? கன்னியில சுக்கிரனுக்கு நீச்சம் தானே? நீசம்தான். இந்த செவ்வாய் என்ன செய்யறாரு? பாதகாதிபதியா இருக்கிறாரு. அந்த பாதகாதிபதி மாந்தியோடு சேர்ந்து ராகு சாரம் ஏறாரு. இந்த ராகு சுக்கரனை தொடுது. இப்ப இந்த பாதகாதிபதிக்கும் ராகு தொடர்பு இருக்குது, சுக்கரன் தொடர்பு இருக்குது. சுக்கரனுக்கும் ராகு தொடர்பு. இங்க சுக்கரன் வந்து செவ்வாய் தொட்டு ராகு தொடுவாரு, ராகு சுக்கரன் தொட்டு செவ்வாய் தொடுவாரு. சோ இங்க எல்லாமே என்ன செய்யுது? ஒரு நீச தொடர்பு இருந்துட்டே இருக்குது. அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த சுக்கரனுடைய தொடர்பு இருக்கிறதுனால ராகு தசை நடந்ததுனால் சுக்கரனே மனைவியாக வருவார். செவ்வாய் அல்லது சுக்கரன் தான் மனைவியா வர முடியும். இந்த பையன் என்ன நட்சத்திரங்க? பூராட நட்சத்திரம். சுக்கரனோட நட்சத்திரமா? அப்ப இந்த ராகு தசை நடக்கும் போது சுக்கரனும் செவ்வாயும் தான் மனைவியா வர முடியும். அப்படின்னா இவங்க 2 பேர் வந்தாலுமே பிரிவினையை தந்துரும். 2 பேருமே மனைவியா வரக்கூடாது. செவ்வாயும் வரக்கூடாது, சுக்கரனும் வரக்கூடாது. அப்ப வந்தது யாரு? சுக்கரன் தான் வந்துட்டாரு. இங்க சுக்கரன் நீசம். அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி இந்த ஜாதகத்தில் நீசம் பெற்று செவ்வாய் சாரம் வாங்கி செவ்வாய் ராகு சாரம் வாங்கி இருக்காரு. இங்க ஜீவன் இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஜீவன் இல்லை. ஏன்னா மாந்தியோட ஒரே டிகிரில நிக்குது. ஒரே டிகிரில மாந்தியோட நிக்குது. அப்ப செவ்வாயுடைய காரகத்துவம் இந்த ஜாதகத்துல அடிபடுது. அப்ப அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி நீசங்கும் போதே இந்த பெண்ணை ஒதுக்கிடுங்க, சேர்த்து. அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி எந்த ஜாதகத்துல, ஏற்கனவே கலத்திர தோஷம் சொல்லிட்டேன், எந்த ஜாதகத்துல ஆட்சி உச்சம் பெற்று பலமா நல்ல விதமா இருக்கோ அந்த ஜாதகத்தை இந்த பையனோட சேர்த்து வச்சாதான் இந்த பையனுக்கு பிரிவினை கிடையாது. நீங்க கெட்டு போனத வெயிட் பண்ணுங்க. கெட்டு போன சுக்கரனை கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டாங்க. அந்த பையனுடைய சுக்கரன் இங்க கெட்டு போயிடுச்சு. ஜீவனும் இல்ல, சரீரம் இல்ல. இந்த பொண்ணு பிறந்தது யாரு? சந்திரன். அந்த சந்திரன் அவரு ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடுது. அவர் ஜென்ம நட்சத்திர அதிபதி சுக்கரனுடைய சாரத்துல அவரு ஜாதகத்துல உட்கார்ந்துருக்குது. அதனால 2 பேருக்கும் ஒருத்தர் பார்த்தது பிடிக்கும், ஈர்ப்பு இருக்கு. இந்த ராகு என்ன செய்யறாரு? சுக்கரனை தொட்டு அந்த சுக்கரனை ஈர்க்கிறாரு. அதனாலதான் அந்த சுக்கரன் திருமணத்தை தந்தது. இந்த இவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல பிறக்கல அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு கல்யாணமே நடக்காது. சரிங்களா? இந்த கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் இந்த சுக்கரன். இவங்க சொன்னதெல்லாம் அவர் நம்பினதுக்கு காரணம் இந்த சுக்கரன். அவரே ஈர்த்துருச்சு. ஏன்னா இவங்க ஜென்ம நட்சத்திராதி, அவர் ஜென்ம நட்சத்திராதி மேல நிக்குது. இவருடைய தசாநாதன் என்ன செய்யறாரு? சுக்கரன் சார வாங்கினாரு. அவருடைய தசாநாதனே சந்திரன். இந்த பொண்ணு சந்திரன் நட்சத்திரம் வந்திருக்கு. அந்த சந்திரன் என்ன செய்ய? சுக்கரன் சாரெல்லாம் வாங்கியிருக்கு. இந்த ஜாதகத்துல ஜென்ம நட்சத்திராதிபதி சந்திரனே, அந்த சந்திரனே தசாநாதனா வராரு. அவர் சுக்கரன் சார வாங்குறாரு. இந்த ராகு சுக்கரன் சார வாங்கினாரு. சுக்கரனே மனைவியா கணவரா வந்துட்டாங்க. இந்த ஜாதகத்துல சந்திரன் தசை நடக்குதா? அந்த சந்திரனே ஜென்ம நட்சத்திராதிபதியா வந்துருச்சு. 2ஐயும் கொண்டு வந்து இணைச்சு விட்டுருச்சு. கல்யாணம் நடக்கக்கூடாது. அஷ்டமத்தில் நின்ற கிரக தசை, அஷ்டமத்தில் நின்ற கிரக புத்தி, 2மே அஷ்டமத்துல நிக்குது. திருமண பொருத்தமே இல்லாத ஜாதகத்தை இந்த கிரகங்கள் கொண்டு வந்து சேர்த்து வச்சிருச்சு. என்னதான் ஜாதகத்துல திருமண பொருட்க பார்த்து தெரிஞ்சாலும் கிரகங்கள் சரியில்லாத போது ஜோதிடர் கண்ணை கட்டும். அவர் என்னதான் செஞ்சாலும் என்ன செய்யுங்க, இவங்களுடைய கொடுப்புன்னு அப்படி இருக்குது. புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன்? முதல் திருமணம் முதல் காதல் 2மே நிலைக்காதுன்னு. எப்படி ஒரு வரம் இருக்குதுன்னு பாருங்க. இப்ப கணவரை சொல்லக்கூடிய செவ்வாய் என்ன செய்யறாரு? போய் மாந்தி இருப்பதை இல்லாம பண்ணக்கூடிய கிரகம், அழிக்கக்கூடிய கிரகம். இப்ப அது சேர்ந்து போய் ராகு தொட்டு சுக்கரனை தொடுது. இந்த ஜாதகத்துக்கு செவ்வாயையும் சேர்த்தக்கூடாது, சுக்கரனையும் சேர்த்தக்கூடாது. திருமண பொருத்தம் பார்த்து சேர்த்தும் போது கலத்திர தோஷம் இருக்கிற ஜாதகத்துக்கு கலத்திர தோஷம் இருக்கிற ஜாதகத்தை சேர்த்தக்கூடாது. சேர்த்தி வச்சுட்டாங்க. அப்ப இந்த தசையே இந்த பெண்ணுக்கு நல்ல தசை கிடையாது.
அது 8ஆம் இடத்துல நின்ற கிரக தசை 8ஆம் அதிபதியோட கூடி நிக்குது. அந்த அதிபதியே என்ன செய்யறாருங்க, புத்தியும் நடத்துறாரு. அதனால இது கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் எல்லாம் ஓடாது. இந்த ஜாதகத்துல அந்த சந்திரன் எங்க இருக்கிறாரு, பிறந்த கால ஜாதகத்துல நம்ம இன்னைக்குதான் வந்து இந்த ஜாதகத்துக்கு சேர்ந்து வாழ்வாங்களாங்கிற கேள்வியை இன்னைக்குதான் கேட்டாங்க, அன்னைக்கு கேட்கல. இது நீச குரு மேல நிக்குது, அடுத்தது கேது போய் தொடுது. இங்கேயும் முதல் திருமணம் நிலைக்காதுங்கிற ரூல் இருக்குது. இது விவாகரத்தை நோக்கிதான் போகும். கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழ்வாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்க, பிரிவினை தந்தை. அவ்வளவுதான். நீச குரு மேலதான் நிக்கிறாரு. அது போய் அடுத்தது யார தொடுது, அந்த ஜாதகத்துல கேது இருக்கிறாரு. அடுத்தது அந்த பொண்ணுக்கு இளைய சகோதரம் இருக்கா? இந்த பெண்ணுக்கு வந்து ஆமாமா ஆமாமா தம்பி இருக்கா. தம்பி இருக்க அப்படின்னா மேம் 1-3 பரிவர்த்தனை இங்க வந்துருச்சு இல்லையா? அப்ப லக்னத்தில் சனியும் 3ஆம் இடத்தில் குருவும், அப்படித்தானே இது ஒர்க் ஆகும்? 1-3 பரிவர்த்தனை. ஆமா, பரிவர்த்தனை ஆகுது. அப்ப லக்னத்தில் சனியும் 3ஆம் இடத்தில் குரு. அப்ப இந்த பொண்ணுக்கு இப்பவே அப்படிதான் நிக்குது. பட் இருந்தாலும் இந்த சனி இங்க வக்கரம். ஆமா இல்ல மேடம், இதுல இந்த ஜாதகத்துல அந்த பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்ணலாமா? ஆனா இல்ல இந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனை, இப்ப நீங்க அந்த பையனோட ஜாதகத்துல பார்த்த மாதிரி இந்த பொண்ணோட ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்கு. லக்னாதிபதி வக்கரமா இருக்கிறவங்கள நம்ப கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், எப்ப வேணாலும் மாத்தி பேசுவாங்க. 1 2 இங்கேயும் புதன் வக்கரம், இங்கேயும் புதன் வக்கரம். ஓகேயா? இங்க 5ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறவரு 9 கன்னி சுக்கிரனா போய் நீஜமாயிட்டார். இங்கேயும் 5 புதன் லக்னாதிபதி. இவங்களையும் நம்ப முடியாது, அவரையும் நம்ப முடியாது. 2 பேருமே ஒரே கேரக்டர்ஸ். அவ்வளவுதான். அதுதான் இந்த 2 ஜாதகங்களோட பிரச்சனையே அப்படிதான். ஏன்னா இங்க 3 கிரகங்கள் வக்ரம், குரு வக்ரம், சுக்கிர சனி வக்ரம், புதன் வக்ரம் இல்லையா? அப்ப லக்னாதிபதி வக்ரமாயே 5ஆம் அதிபதி நீஜமாயே புதன் வக்ரமானா இந்த பொண்ணுக்கும் சரியான தீர்மானம் எடுக்க முடியாத ஒண்ணு. இல்லைன்னா இப்ப பேசுறத கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாத்தி பேசுற கேரக்டர் இந்த பொண்ணுக்கு இருக்கு. அவருக்கு எப்படின்னா லக்னாதிபதி பரவாயில்லாம நிக்கிறாரு, பட் அவருக்கு தீர்மானங்களே சரியான தீர்மானங்கள் லைஃப் லாங் எடுக்க தெரியாது. இதுதான் இந்த 2 ஜாதகங்களுடைய பிரத்யேகம். இந்த லக்னாதிபதி எங்க இருக்கிறாரு, கேது மேல நிக்கிறாரு மேடம். 2 பேருடைய லக்னாதிபதியும் அவங்கவுங்க லக்னத்துல மாறி பரிவர்த்தனை இருக்குல்ல. இங்க பாருங்க, அவருடைய லக்னாதிபதிங்கிறது 10ல நிக்கிறாரு இல்லையா? ஆமா, இங்க கெட்டு போயிருக்கிறாருல. இவருடைய லக்னாதிபதி இங்க நீசமா போயிட்டாருல அந்த ஜாதகத்துல. அந்த ஜாதகத்தை நீச்ச வாங்கிட்டாருல அவரு. அதான் பிரச்சனை மேடம். நீச்சானாலும் பெண்ணுடைய லக்னத்துல இருக்காரு மேடம். அதனாலதாமா புடிச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. லக்னாதிபதி ஈர்ப்பு தானே, நீச்சன்னா ஓகே. அதுதான் சொல்றேனே, அவங்களுக்கு புடிச்சிருச்சு, அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஜோசியத்தை கூட பார்க்காம அந்த பையன் ஏன் கல்யாணம் பண்ணா, லக்னாதிபதி லக்னத்துல நின்னுச்சு, இவருடைய லக்னாதிபதி அவங்க லக்னத்துல நிக்குது, அதனால புடிச்சிருச்சு. ஓகே மேம், ஓகே மேம். சரிங்களா? இப்ப இந்த குரு வந்து போய் செவ்வாய் மேல, சூரியன் மேல, புதன் மேல நிக்கிறது நல்லதுதான். இந்த குரு வந்து செவ்வாய் மேல நிக்கிறது நல்லது. அந்த விஷயங்கள்ல இங்க தப்பு சொல்லவே இல்லை யாருமே. சரிங்களா? ஆனா கிரக நிலைகளை மொத்தமா ஆராய்ச்சி பண்ணும் போது 2மே கலத்திர தோஷ ஜாதகத்தை சேர்த்தக்கூடாது. 2 ஜாதகமே திருமண வாழ்க்கையில் பிரச்சனையுடைய ஜாதகம். ஓகே ஓகே. ராகு தசை ஒருத்தங்களுக்கு நடக்கும்போது இன்னொருத்தருக்கு சந்தர்ப்ப தசை நடக்க கூடாது. 2 பேரும் கவித்து பொருத்தம் இல்லாத. அதுதான் மெயின் பாயிண்ட். ஒரு ஆளுக்கு ராகு தசை நடக்கும்போது அடுத்து சந்தர்ப்ப தசை நடக்கவே கூடாது, சேர்த்தக்கூடாது. இவ்வளவு பிரச்சனை இந்த ஜாதகங்கள்ல இருக்கு. சேர்த்து வைக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. சூப்பர் மேடம், அழகா எங்களுக்காக போட்டு விளக்கமா சொல்லி தரீங்க. அருமை. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ஜோதிஷம் தெரிஞ்சவங்க. அப்ப நீங்களும் கூட நடுவில் உட்காரும் போது சுத்தி டிஸ்கஷன் வரும்போது ரொம்ப அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அந்த ஜாதகத்தை நம்ம எடுக்கும்போது எல்லாத்தையுமே பார்க்கணும், கிரக அமைப்பையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். மேடம் நல்லா இருக்கீங்களா? இதான் மீட் பண்ணிக்க முடியுது நம்மளால. இங்க வந்து இன்னும் ஒரு ஜாதகத்துல சூரியன் ஏதோ உச்சம் நினைக்கிறேன், ஆட்சி
ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும்? சந்திரனோ சூரியனோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கக்கூடாது, சம்மந்தி பொருத்தமே வராது. சரிங்களா? இங்க சூரியன் ஆட்சி, சம்மந்திக்குள்ளேயும் அவ்வளவா சிறப்பெல்லாம் இருக்காது. ஒரு நல்லதா நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க என்ன செய்யுதுங்க, லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் உட்கார்ந்து ராகுவோட சேர்ந்து புதனோட இருக்கு. அவங்க அப்பா ஜாலியா அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இங்க சம்மந்தி பொருத்தம்லாம் வராது. இந்த சூரியன் என்ன செய்யறாரு, 11ஆம் பாவம், 11ஆம் பாவத்துல போய் உச்ச சூரியனோட செவ்வாயோட புதனோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்க அப்பாவும் என்ன செய்வாரு, இந்த குழந்தைக்காக அவர் எதுவும் மெனக்கட மாட்டார். இங்க என்ன செஞ்சிருச்சு, புதனே அஸ்தகமா போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இந்த பையனுடைய சுகஸ்தானத்தையே இந்த பையனுடைய அப்பாவே கெடுக்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லுமே ஜாதகத்தை மொத்தமா ஆராய்ச்சி பண்ணோம்னா இந்த 2 ஜாதகத்தையும் சேர்த்தக்கூடாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடலாம். இந்த தசையில கல்யாணம் பண்ண இந்த பொண்ணுக்கு இந்த தசை இந்த புத்தியில கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் ஜோசியரோட கடமை. ராகு தசையில சூரிய புத்தியில கல்யாணம் வேண்டாம், புதன் புத்தியில கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும். அஷ்டமத்தில் நின்ற கிரகமே தசா புத்தி 2மே நடக்குது, அவ்வளவா சிறப்பு கிடையாது. அது ராகு தசைக்கு சந்திர தசையை சேர்த்தக்கூடாது. அப்ப அந்த விஷயமும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. எல்லாமே சேர்ந்து இது வந்து ஒரு நல்ல ஜாதகம் இல்லை. அப்படிங்கும் போது ஒருத்தருடைய ஜாதகம் இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இங்க பாருங்க, சுக்கன் மேல ராகு உட்கார்ந்துருக்கு, சந்திரன் மேல சுக்கன் மேல ராகு உட்கார்ந்து உட்காரலாமா? சந்திரன் மீது ராகு, அதான் மெயின். கிரகண தோஷம் இல்லையா அது, அதுதான் மெயின். பட் அந்த சந்திரன் மீது ராகு இருக்கிறதுனால இங்க ஒரு அட்ராக்ஷனை கொடுத்தது, அவங்களுக்கு அட்ராக்ஷன் கொடுக்கும். ஆனா இந்த அதுக்கப்புறம் அது சண்டையும் கொடுக்கும், சண்டையும் கொடுக்கும். அதான் மெயின், அதுதான் மெயின். அதாவது ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் கொடுக்கும், அதுக்கப்புறம் சண்டையை கொடுத்துரும்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, சுக்கன் மேல கேது, சுக்கன் மேல கேது, சனி மேல கேது, 2 பேருக்குமே சனி வந்து கேது கூட சம்பந்தப்படுது. வேலையும் பாதிக்கும். இப்ப காலையில வேலை எந்த அளவுக்கு நிம்மதியா செய்ய முடியுமா? வேலையும் பாதிக்கும், சுக்கரனும் பாதிச்சிருச்சு. இப்ப கோச்சாரத்திலயும் இந்த இடத்துல யார் இருக்கிறா, கேதுதான் இருக்கிறாரு. கோச்சாரமும் சுக்கரனை பாதிக்குது. கோச்சாரத்துல ராகு இருக்காரு மேடம், கும்பத்துல ராகு இங்க ஏற்கனவே கேது இருக்குது இந்த ஜாதகத்துல. அப்ப கேது ராகு அது 2 சுக்கரனை 2 கிரகமும் பாதிக்குது. ஏற்கனவே சனி இருக்கிறாரு. பரவாயில்ல, சனி இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா சுக்கரனும் ராகு, கேதுவும் ராகுவும் சுக்கரன் மேலேயே வந்து உட்கார்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சுக்கரன் மேல ராகுவோ கேதுவோ இருக்கும்போது திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு செய்யறது நல்லது. எல்லா விதத்திலுமே இந்த ஜாதகங்கள் கெட்டு போயிடுச்சு. சேர்த்துவது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதுதான் நம்மளுடைய ரிசல்ட். ஓகேங்க, இது பயனுள்ளதா இருந்ததா? ரொம்ப அருமையா இருந்தது. நம்ம 2வது ஜாதகம் டிஸ்கஸ் பண்றோம். மொத்தம் 5 ஜாதகம் போட்டிருக்கோம் இது வரைக்கும். 2வது ஜாதகம் டிஸ்கஸ் பண்றது அப்படிங்கிறது. மற்றதுக்கெல்லாம் வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை முழுசா எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா டெய்லி எல்லாம் சொல்ல முடியாது. அதனால சரி, இன்னைக்கு சார் வரல, லிங்க் போடல. அதனால ஐயாட்ட ஸ்ரீதர் ஐயாட்ட கேட்டா, ஸ்ரீதர் ஐயா சரி நம்ம லிங்க் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்க, இந்த இதைய திரும்ப மறுபடியும் இதை முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல பதிவு பண்றேன். நீங்க திரும்ப போய் கேட்டு மறுபடியும் அதை எழுதி வச்சுக்கோங்க. நிறைய ஜாதகங்களுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த பையனுடைய வீட்டுல இருந்து வந்ததுனால இந்த பையனுடைய ஜாதகத்தை ஃபுல்லா விளக்கமா சொன்னேன். இந்த பெண் ஜாதக வீட்டுல இருந்து வரல, பையனுடைய வீட்டுல இருந்து வந்ததுனால நம்ம அதே விளக்கமா சொல்றோம். அவ்வளவுதான். ஓகேங்க, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாமா? தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப எக்ஸ்பிளைனா ரொம்ப அருமையா இருந்தது. 1 மணி நேரம் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணோம். தேங்க்யூ, அனைவருக்கும் நன்றி. அவங்க அந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா படிக்கிறதுக்காக அவங்க ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஓப்பனா படிக்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் ரேர். அப்போ அவங்க அது கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். ஓகேங்க, அது கிளாஸ்ல இருக்கும்போது அப்படியே சம்பவம் நடந்த உடனே நம்மள்ட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, இது என்ன ஆகும் அப்படின்னு. அப்பவே சொன்னோம். அது அடுத்த நாளே நடந்து முடிஞ்சதும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி, டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்க.
இது வந்து எங்க கிளாஸ்ல அதிகமா நடக்கும். என்னுடைய கிளாஸ்ல எப்போதுமே அவங்க லைவ்லயே ஜாதகம் கொடுப்பாங்க. நிறைய ஜாதகங்கள் நம்ம ஒரு பாயிண்ட் நடத்தி ஒரு 10 பாயிண்ட் சொன்னோம்னா இப்படி இருந்தா அப்படி நடக்கும்னு சொன்னா உடனே ஜாதகத்தை கொடுப்பாங்க. அப்பவே போட்டு விளக்கம் அந்த ஜாதகத்தையே முழுசா எழுதி போட்டு விளக்கம் கொடுக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி இது எழுதி சொன்ன ஜாதகம் தான் இது. இந்த மாதிரி இருந்தா இப்படி நடக்கும் அப்படின்னு. ஓகேங்க, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றிமா.